ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்மள சுத்தி இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம செய்யறது எல்லாமே மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு தானா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட சில ஆழமான கருத்துக்கள் இன்னைக்கு நம்மளோட இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியால நாம ஒரு நல்ல விஷயத்த போஸ்ட் பண்றோம், உடனே லைக்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் வருது. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, தப்பில்ல. ஆனா நம்ம நோக்கம் அது மட்டும் தானா? ஒருவேளை அந்த பாராட்டு கிடைக்கலன்னா அதே நல்ல விஷயத்த நம்ம அதே ஆர்வத்தோட செய்வோமா? இதுதான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போற விஷயம். நம்ம இந்த கேள்விக்கான பதில தேடுற பயணத்துல நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு அவசரமான அழைப்பு. நம்ம வாழ்க்கையோட திசையே மாத்தி அமைக்க சொல்ற ஒரு ரொம்ப அடிப்படையான குரல் அது. வாங்க அது என்ன சொல்லுதுன்னு கேட்போம். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, நாம வெறும் தனிப்பட்ட ஆட்கள் இல்லையா, நாம தூதுவர்களாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தூதுவரோட வேலை என்ன? அவங்க தனக்காக பேச மாட்டாங்க இல்லையா? தன்னை யார அனுப்புனாங்களோ அவங்களுக்காக தான் பேசுவாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற மையச் செய்தி ரொம்ப நேரடியானது. கடவுளோட ஒப்புரவாகுங்க. அப்படின்னா என்ன? உங்களுக்கும் அந்த உயர்ந்த சக்திக்கும் நடுவில் இருக்கிற உறவை சரி பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஆழமான வேண்டுகோள் வைக்கப்படுது. சரி,
ஆனா அந்த அழைப்பு ஏன் அவ்வளோ அவசரமா இருக்கணும்? ஏன்னா இந்த ஒப்புரவாகிறதுங்கிற விஷயம் சரி நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுற விஷயம் இல்ல. அது எதிர்காலத்துல நடக்க வேண்டிய ஒன்றும் இல்ல. அது இப்போ இந்த நிமிஷம் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. அதனாலதான் இன்றைய மீட்பு நாள்னு சொல்லியிருக்கு. அதாவது அந்த வாய்ப்பு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு, அதை இப்பவே புடிச்சுக்கணும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. ஓகே, அப்போ என்ன செய்யணும்னு இப்ப நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்த கேள்வி, அதை எப்படி செய்யணும்? ஏன்னா ஒரு விஷயத்தை நாம எப்படி செய்யறோங்கிறதுல தான் அதோட உண்மையான மதிப்பே இருக்கு இல்லையா? சரி, உண்மையான பக்தி எப்படி இருக்கணும்னு சில நடைமுறை வழிகாட்டுதல்கள் இருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். இங்கேதான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை வருது, கவனிங்க. மத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக உங்க நல்ல செயல்களை செய்யாதீங்கன்னு சொல்லுது. அப்படி செஞ்சா எந்த பலனும் கிடைக்காது. அப்ப நம்மள நாமளே கேட்டுக்கணும், நம்மளோட நல்ல செயல்கள் மத்தவங்களோட பார்வைக்காகவா இல்ல உண்மையான அக்கறை இல்லையா? இதுதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போற எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரமே. இந்த வழிகாட்டுதல்கள்ல முக்கியமா 3 பயிற்சிகளை பத்தி பேசப்படுது. 1 தர்மம் செய்யறது, 2 ஜபம் பண்றது, 3 நோன்பு இருக்கிறது. இந்த 3 விஷயத்திலையும் எப்படி வெளிவேஷத்தை விட்டுட்டு உண்மையா இருக்கலான்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல தர்மம். இப்போ 2 விதமா யோசிச்சு பார்ப்போம். ஒரு பக்கம் தம்பட்டம் அடிச்சு ஊரையே கூட்டி நான் தர்மம் பண்றேன் பாருங்கன்னு செய்யறது. இது எதுக்கு? கைத்தட்டலுக்காக செய்யப்படுற ஒரு நாடகம் மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் உங்க வலது கை செய்யற உதவி உங்க இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! அதாவது உங்க நோக்கம் உதவி செய்யறது மட்டும்தான், பாராட்டு வாங்கறது இல்ல. இதுதான் உண்மையான பக்தி. அடுத்தது ஜபம். மக்கள் பார்க்குற மாதிரி தெரு முனைகள்லையும் பொது இடங்கள்லையும் செய்யற பகட்டான ஜபங்களை விட உங்க வீட்டுக்குள்ள உங்க ரூம்ல கதவை மூடிக்கிட்டு தனிமையில நடக்கிற ஒரு உண்மையான உரையாடலுக்கு தான் மதிப்பு அதிகம்னு இங்க சொல்லப்படுது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். ஜபம்ங்கிறது மத்தவங்களுக்கு காட்ட வேண்டிய ஒரு ஷோ இல்ல, அது உங்களுக்கும் அந்த சக்திக்கும் இடையான ஒரு பர்சனல் கான்வர்சேஷன். கடைசியா நோன்பு. இங்க சொல்லப்படுற ஐடியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது நம்ம நோன்பு இருக்குன்னு மத்தவங்க நம்மளை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லணும்னு முகத்தை வாட்டமா வச்சுக்காதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு பதிலா அது யாருக்குமே தெரியாதபடி தலையில எண்ணெய் தேய்ச்சு முகத்தை கழுவி ஃப்ரெஷ்ஷா நார்மலா இருங்க. உங்களோட அந்த தியாகம் உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியமா இருக்கட்டும். அதுதான் உண்மையான நோன்பு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா விஷயங்களோட மொத்த சாராம்சமும் இதுதான். வெளிப்படையா மத்தவங்களுக்காக நடிக்கிறோமா இல்ல உள்ளுக்குள்ள உண்மையா இருக்கோமா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை இப்ப நாம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் நடிப்பு, அதாவது வெளிவேஷம். இது யாருக்காக? மத்தவங்களுக்காக. இதோட நோக்கம் என்ன? அவங்க பாராட்டணும். கிடைக்கிற ரிவார்டு என்ன? மனுஷங்களோட பாராட்டு. அது அப்பவே கிடைச்சு முடிஞ்சிடுது. ஆனா இன்னொரு பக்கம் உண்மையான பக்தி. இது யாருக்காக? மறைவா இருக்கிற தந்தைக்காக. நோக்கம் ஒரு உண்மையான உறவு. இங்க கிடைக்கிற ரிவார்டு அந்த மறைவாய் பார்க்கிற தந்தையிடமிருந்து வருது. அப்போ நாம நம்மளே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான், நம்மளோட ஆடியன்ஸ் யாரு? சரி, இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து கருத்துக்கள் மாதிரி தெரியலாம். ஆனா நாம வாழ்ற இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உலகத்துக்கு இது எப்படி பொருந்தும்? லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ், இதுதான் ஒரு விஷயத்தோட மதிப்பை முடிவு பண்ணுதுன்னு நாம நினைக்கிற இந்த காலத்துல இந்த பழைய ஞானம் நமக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது? இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதான். நீங்க என்ன செய்றீங்கிறத விட அதை ஏன் செய்றீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செயலோட உண்மையான மதிப்பு அது எவ்வளவு பெருசா எவ்வளவு ஆடம்பரமா செய்யப்பட்டதுல இல்ல, அது எந்த நோக்கத்தோட எந்த மனசோட செய்யப்பட்டதுங்கிறதுல தான் இருக்கு. யோசிச்சு பார்த்தா இது ரொம்ப ஆழமான கருத்து இல்லையா? இப்போ இந்த கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க போறேன். நாம வாழ்ற இந்த ஃபிக்ஸ் ஆர் இட் டிடன்ட் ஹேப்பன் உலகத்துல, அதாவது போட்டோ எடுத்து போட்டா தான் ஒரு விஷயம் நடந்ததாவே ஏத்துக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல யாருடைய கவனத்தையும் ஈர்க்காம எந்த கேமராவும் பார்க்காம ரகசியமா செய்யப்படுற ஒரு நன்மைக்கு இன்னமும் இடம் இருக்கா? திருப்பாடல் 36. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றனர். தகாத வழியை உறுதியாக பற்றிக் கொள்கின்றனர். தீமையை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே,
வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும், பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர். அவர்கள் நசுக்கப்பட்டனர், அவர்களால் எழவே இயலாது. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, ஒப்புரவுக்கான ஒரு தெய்வீக அழைப்பு. ஒரு சக்தி வாய்ந்த மூல உரை இத பத்தி என்ன சொல்லுதுன்னு ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஒரு கேள்வி. தூதுவர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணுது? யோசிச்சு பாருங்க. பொதுவா தூதுவர்னா ஒரு பெரிய அதிகாரத்திலிருந்து ஒரு முக்கியமான செய்தியோட அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி இல்லையா? நாம பார்க்க போற இந்த மூல உரையும் சரியா இதே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தோட தான் ஆரம்பிக்குது. அதாவது இதை எழுதினவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க சும்மா பேசல, நாங்க கிறிஸ்துவின் தூதுவர்களா இருக்கோம், எங்க மூலமா கடவுளே உங்களை கூப்பிடுறான்னு சொல்றார். பாருங்க, இதுல அவரோட சொந்த கருத்து எதுவுமே இல்ல. அவர் வெறும் ஒரு அதிகாரப்பூர்வ பிரதிநிதி மட்டும்தான். ஒரு தூதுவரோட பங்கு எவ்வளவு பெரியதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு பெரிய அதிகாரத்துக்காக நிக்கிறாங்க. அவங்க கொண்டு வர்றது அவங்களோட சொந்த செய்தி இல்ல, அது ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி. சொல்ல போனா அவங்க தங்களுக்குன்னு பேசவே மாட்டாங்க. அவங்க தலைவர் சார்பா ஒரு விஷயத்த செய்ய சொல்லி வலியுறுத்துவாங்க. இது ஒரு சாதாரண வேண்டுகோள் மாதிரி இல்ல, ஒரு முக்கியமான அறிவிப்பு மாதிரி. அப்போ அந்த தூதுவர்கள் கொண்டு வர அந்த முக்கியமான அவசரமான செய்தி என்ன? வாங்க பார்க்கலாம். அந்த மையச் செய்தி ரொம்பவே நேரடியானது. கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். கேக்குறதுக்கு இது ரொம்ப எளிமையா இருக்கலாம், ஆனா இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, ஒப்புரவாகுங்கள்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ஒப்புரவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் முறிஞ்சு போன ஒரு உறவை மறுபடியும் சரி செய்யறது, பிரிஞ்சு போனவங்கள ஒன்னு சேர்க்கிறது, அதாவது பகைமையிலிருந்து சமாதானத்துக்கு வர்றது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மூல உரைப்படி இது ஏதோ மனுஷங்க சொல்ற யோசனை இல்ல, கடவுளே அவரோட பிரதிநிதிகள் மூலமா நம்ம கிட்ட நேரடியா பேசுறார் அப்படின்றதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஓகே, கடவுளோட ஒப்புரவாகணும்னு சொல்லியாச்சு. ஆனா அது எப்படி சாத்தியம்? அதுக்கான வழியையும் இந்த உரை விளக்குது. வாங்க அதையும் பாப்போம். இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த உரையோட இறையல் கருத்துக்கள்லே ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. என்ன சொல்றாங்கன்னா, பாவம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் நமக்காக பாவ நிலையை ஏத்துக்கிட்டார். எதுக்குன்னா, நாம கடவுளுக்கு ஏற்புடையவங்களா மாறணும்னு. இந்த ஆழமான கருத்தை இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க இத ஒரு 3 படியா புரிச்சு பார்க்கலாம். முதபடி, கிறிஸ்து பாவம் செய்யாதவர். 2வது, அவர் நமக்காக பாவ நிலையை ஏத்துக்கிட்டார். 3வது, இதனால நாம கடவுளுக்கு ஏத்தவங்களா மாற ஒரு வழி திறக்குது. இதுக்கு பேர்தான் மாபெரும் பரிமாற்றம்னு சொல்றாங்க. ஆக இந்த மாபெரும் பரிமாற்றம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இதனாலதான் கடவுளோட ஒப்புரவாகுங்கிறது வெறும் ஒரு பேச்சா இல்லாம அது நிஜமாவே சாத்தியம்னு இந்த உரை சொல்லுது. இதுவரைக்கும் எப்படி ஒப்புரவாகிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த உரையின் தோணி கொஞ்சம் மாறுது. ஒரு அவசரத்தை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புது. இந்த அழைப்பு எவ்ளோ அவசரமானதுன்னு போத வைக்க ஆசிரியர் ஒரு பழைய வேத பகுதியிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டுறார். அது என்னன்னா, சரியான நேரத்துல நான் உனக்கு பதில் சொன்னேன், விடுதலை நாள்ல உனக்கு உதவியா இருந்தேன்னு சொல்றார். ஆனா இங்க ஒரு முக்கியமான திருப்பம் இருக்கு. அந்த பழைய மேற்கோளை எடுத்து ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த தகுந்த காலம்ங்கிறது இனிமே வரப்போற ஒண்ணு இல்ல, அது இதுதான், இப்பதான் அந்த காலம். அதனாலதான் அடுத்ததா ரொம்ப அழுத்தமா சொல்றார், இன்றே மீட்பு நாள், நாளைக்கில்ல, அடுத்த வாரம் இல்ல, இன்னைக்கே. முடிவெடுக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் இன்னைக்கேன்னு சொல்றார். இத நாம இப்படி பார்க்கலாம். முன்னாடி இது ஒரு எதிர்கால வாக்குறுதியா இருந்துச்சு.
ஆனா இப்போ இது ஒரு நிகழ்கால உண்மையா மாறிடுச்சு. முன்னாடி ஒரு நாள் வரும்னு சொன்னாங்க, ஆனா இப்போ அந்த நாள் வந்தாச்சுன்னு சொல்றாங்க. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். சரி, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த உரை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த தகுந்த காலம், இந்த இன்றே மீட்பு நாள் அப்படிங்கிற அவசரமான அழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இறைவாக்கினர் யோவேல் நூல்ல இருந்து ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த பகுதியை அலசி ஆராய போறோம். குறிப்பா திருநீற்று புதன் அனுசரிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். இந்த பகுதியோட மைய கருத்தே இதுதாங்க. நீங்க உங்க உடைகளை கிழிச்சுக்க வேணாம், உங்க இதயத்தை கிழிச்சுக்கோங்க. கேட்டவன ஒரு மாதிரி இருக்குல்ல? இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது மனமாற்றத்துக்கான ஒரு ரொம்ப ஆழமான அழைப்பு. சரி, முதல்ல ஆண்டவரோட அந்த அவசர அழைப்பு என்னன்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பெரிய இடைவெளி வந்திருக்குன்னு இது நமக்கு சொல்லுது. பாருங்க, இது சும்மா ஒரு அட்வைஸ் மாதிரி இல்ல, இது ஒரு தெய்வீக கட்டளை. அதுலயும் இப்பொழுதாவது அப்படின்னு சொல்றதுல ஒரு அவசரம் தெரியுது பாத்தீங்களா? அதாவது உடனே முழு மனசோட முழு இதயத்தோட திரும்பி வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த அழைப்புக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்? வெறும் வெளிப்படையான சடங்குகள் மட்டும் போதுமா? இல்ல, உண்மையான உள்ளுக்குள்ள நடக்கிற மனமாற்றம் தான் முக்கியம்னு இந்த பகுதி ரொம்ப தெளிவா சொல்லுது. அந்த காலத்துல ரொம்ப துக்கமா இருந்தா சட்டைய கிழிச்சிக்கிறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த மாதிரி வெளிப்படையா செய்யற சடங்கை விட மனசுக்குள்ள ஏற்படுற உண்மையான மாற்றம் தான் முக்கியம். கடவுள் நம்ம இதயத்துல ஒரு உண்மையான மாற்றம் வரணும் தான் எதிர்பார்க்கிறார். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, உண்மையான மனமாற்றம்னா என்ன? அது வெளியில நாம செய்யற சடங்குகள் கிடையாது, உள்ள இதயத்துல நடக்கிற ஒரு மாற்றம். இது நம்ம என்ன செய்யறோங்கிறத விட நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ள யாருங்கிறத பத்தின விஷயம். சரி, இப்போ ஒரு கேள்வி. மக்கள் ஏன் மனம் மாறணும்? எதுக்காக இப்படி செய்யணும்? இதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காரணம் இருக்கு. அது கடவுளோட குணத்திலேயே இருக்கு. பாருங்க, கடவுள் அருள், இரக்கம், பொறுமை, பேரன்புன்னு இப்படிப்பட்ட குணங்கள் நிறைஞ்சவர். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதிலிருந்து மனம் மாறக்கூடியவர். அதனால இந்த மனமாற்றத்துக்கான அழைப்பு பயத்தினால வரல, கடவுளோட இரக்கத்து மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையால வருது. அதனால இங்க பயம் ஒரு காரணமே இல்ல. உண்மையான மனமாற்றம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் முக்கியம். இது ஒரு புது தொடக்கத்துக்கான வாய்ப்பு இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மனமாற்றம்ங்கிறது தனிப்பட்ட ஒருத்தர் மட்டும் செய்யறதில்ல. இது ஒரு தனிநபர் பயணம் கிடையாது. இது ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்னா சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சமூகம் மொத்தம் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக சில ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, சியோன்ல எக்காலம் ஊதுங்கன்னு சொல்றாங்க. எக்கால சத்தம் கேட்டா எல்லாரும் வந்தாகணும், அதை யாரும் தவிர்க்க முடியாது. அது ஒரு பொதுவான அழைப்பு. இந்த அழைப்புல பாருங்க, யாருக்குமே விலக்கு கிடையாது. வயசு, அந்தஸ்துன்னு எந்த வித்தியாசமும் இல்ல. பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க, ஏன் பால் குடிக்கிற கை குழந்தைங்க வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட சொல்றாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க கூட வரணும். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்னா நிக்கணும், அதுதான் நோக்கம். அதே மாதிரி குருக்கள், அதாவது சமூக தலைவர்கள், மக்களுக்காக முன்னாடி நின்னு கடவுள்கிட்ட மன்றாடணும்னு சொல்லப்படுது. ஆண்டவரே, உங்க மக்கள் மேல இரக்கம் காட்டுங்க, மத்தவங்க முன்னாடி எங்களை கேலி பொருளா ஆக்காதீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. இது அந்த சமூகம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு, தங்களோட தேவை எவ்வளவு முக்கியம்னு உணர்ந்திருக்காங்கன்னு காட்டுது. சரி, இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உண்மையா மனமாற முயற்சி பண்றாங்க. இதுக்கு கடவுளோட பதில் என்னவா இருந்துச்சு? இதோட முடிவு ரொம்பவே சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. மக்களோட அந்த உண்மையான மனமாற்றத்தை பார்த்து கடவுள் அவங்க மேல இரக்கம் காட்டுறாரு. அவங்களோட மன்றாட்டெல்லாம் கேட்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சது. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிரிவினைங்கிற பிரச்சனைக்கு தீர்வு வெறும் வெளி சடங்குகள்ல இல்ல. அதுக்கு தீர்வு இதயத்துல ஏற்படுற உண்மையான மாற்றம் தான். அந்த மாற்றத்துக்கு கடவுளும் இரக்கத்தோட பதில் கொடுக்கறாரு. இதுதான் இந்த முழு பகுதியோட மையக்கருத்துன்னே சொல்லலாம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல உண்மையான மனமாற்றம்னா என்ன அர்த்தம்? வெறும் வெளி அடையாளங்களை எல்லாம் தாண்டி நம்ம காலத்துல ஒருத்தரோட இதயத்துல மாற்றம் ஏற்படுறதுன்னா அது எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே.